நான் கல்யாணம் பண்ணும்போதுங்க நான் கல்யாணம் பண்ணும்போது என் என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கே நல்ல துணிமணி இல்லைங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். எங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்ல துணிமணி எல்லாம் இல்லை. அப்புறம் நானும் எல்லாம் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்ல, அப்படி இருக்கும்போது நான் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து நாங்கள் வாழ்க்கை தொடர்றோம். நல்லா இருக்கிறோம். அப்போது ஒரு குழந்தையா இருக்குதுங்க, ஒரு 12 வயசில். சமயத்தில் அவங்க அம்மாவை இறங்கும்போது அதுக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை. அதுக்கு நல்ல ஒரு பாவாடை கூட கிடையாதுங்க. நல்ல ஒரு பாவாடை கிடையாது, நல்ல ஒரு ஷர்ட்டு கிடையாது, நல்ல துணிமணி நல்லாவே கிடையாதுங்க எதுவுமே. அதுக்குன்னு ஒரு பாவாடை துணிமணி கூட கிடையாதுங்க. துண்டு சீலை கண்டு சீலை கட்டிட்டு கன்றாவியாக இருக்குது. அதுக்கு அப்போது கிட்டத்தட்ட ஒரு 13 14 வயசு இருக்குங்க. அப்போது அது அந்த 14 வயசுலேயே நல்ல துணி இல்லைங்க. இப்போ நான் தாங்க, அப்போ நான் லேபரு, கஷ்டப்பட்டு கரும்பு காட்டில் வேலை செஞ்ச காசில், என்னங்க மம்முட்டி வேலை செஞ்ச காசில், ஐயா அந்த பொண்ணுக்கு நான் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்தேங்க. துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து, பாவாடை தாவணியெல்லாம் எடுத்து கொடுத்து, அதுலேருந்து நல்ல அரவணை பணம், சாப்பாடு, போக்குவரத்து எல்லாம் நான் கவனித்து வச்சிட்டு இருந்தேங்க. வச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு வர்றாங்க. குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அவங்க அண்ணன் மொட்டாட்டி கூட்டிகிட்டு வருதுங்க. என்னம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்களாம்மா? அதனால அவங்க தம்பி வந்து அடிக்கிறான், உதைக்கிறான், ஓடுறீன்னு சொல்லி துரத்துறானுங்க அப்படின்னு. அப்படியா, சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் அங்கே குவார்ட்டர்ஸில் வச்சுருந்தேங்க. குவார்ட்டர்ஸில் வைக்கும்போது என்ன ஆகி போச்சுங்க, அப்புறம் நாளடைவில் பூசாரிபாளையத்தில் ஒரு வீடு இருக்குங்க, அங்கேயும் கொண்டு வந்து வச்சேங்க. அங்கேயும் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் நாளடைவில் தாலி கட்டாமல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மருதுமலையில் கூட்டி போய் தாலி கட்டிட்டு வந்துட்டேங்க. தாலி கட்டி கிட்டத்தட்ட 55 வருஷம் வாழ்ந்துட்டேங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்டது இல்லைங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்டதே கிடையாதுங்க. என்ற வீட்டுக்குள்ள ரேஷன் அரிசியாக வந்தது கிடையாதுங்க. சொந்த வீடுங்க, வாடகை வீடெல்லாம் கிடையாதுங்க. சொந்த வீடு, வாசல், வசதி, வாய்ப்பு, அப்புறம் நாளடைவில் சரியான வசதிங்க, வாய்ப்புங்க, சரியான வசதி வாய்ப்பு நல்லா வச்சுருக்கணுங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கன்ஃபார்ம் ஆனது கூட என்கிட்ட ஒரு 5 வருஷம் சொல்லவே இல்லைங்க. பர்மனெண்ட் ஆகிட்டேன் நான் அப்படின்னு புருஷங்கிட்ட வந்து ஒரு மகிழ்ச்சியாக சொல்லுவாங்கள்லங்க, அந்த மாதிரி கூட சொல்லலைங்க. அப்புறம் 5 வருஷம் கழித்து நமக்கு தெரியுதுங்க. அப்புறம் கேட்கும்போது ஆமாங்க நான் கன்ஃபார்ம் ஆகிட்டுனுங்கன்னு அப்புறம் சொல்லுது. அப்புறம் எங்கே சம்பளம்னு கேட்டால் அங்கே வாங்கினுங்க, இங்கே வாங்கினுங்க, அதுங்க இதுங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஏடிஎம் கார்டெல்லாம் ஒரு பக்கம் 2 லட்சத்துக்கு வச்சுருக்குதுங்க. அப்புறம் இவர் போய் அந்த ஏடிஎம் கார்டு காசு 2 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த ஏடிஎம் கார்டு அதுலேருந்து இவர்கிட்ட வந்ததுங்க. பின்ன அந்த பொண்ணு வந்து ஏடிஎம் கார்டை கொண்டு வந்து கொடுக்கலிங்க புருஷங்கிட்ட. அப்புறம் அதுலேருந்து இவர் சம்பளம் எடுக்கிறாருங்க. சம்பளம் எடுக்கிறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, முடிச்சுக்கிறாரு, அந்த பிள்ளை நல்ல செல்வாக்காக வச்சுக்கிறாரு, முடிச்சுக்கிறாரு, பண்ணிக்கிறாரு. இவ்வளோ வசதியாக வச்சுருக்காதுங்க. எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பு இல்லைங்க. இந்த பிள்ளைய தட்டி தட்டி ரெடி பண்ணது அவர் தானுங்க. ரெடி பண்ணி ஒரு பொம்பளையாக்கி வயசு 60 ஆகி போச்சுங்க. 60 ஆனதுக்கு அப்புறம் என்னமோ கோவிச்சிட்டாரு, என்னமோ சொன்னாருன்னு சொல்லிட்டு தாலி கழட்டி வச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே போய் அவங்க வீடு ஒன்று, பாலாடிச்ச வீடு ஒன்று இருக்குதுங்க, அங்கே வீட்டுக்குள்ளே போய் நான் வரமாட்டேன், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன், என்ன போதும் கூட வாழ்ந்தது, நீ வந்து இங்கே ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லுது. என்னங்க மனசு, என்னங்க ஏங்க பொம்பளையெல்லாம் இப்படியா இருப்பாங்க? இப்படியெல்லாம் பொம்பளைங்க இருப்பாங்களா உலகத்தில்? பார்த்துருக்குறீங்களா? 50-55 வருஷம் வாழ்ந்தாச்சுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து உனக்கு கட்டிக்கிற துணி கிடையாது, அப்போ சோறு கிடையாது, என்ற வாழ்க்கையில் நீ பூந்தியல்ல. 2 குழந்தைய வச்சுட்டு உன்னை மருதமலையில் போய் நான் தாலி கட்டுனல்ல. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் மருதமலையில் போய் தாலி கட்டி உனக்கு குடும்பம் நடத்தி தாலி கட்டி உனக்கு வச்சுருந்தேன்ல. நானாக ஏதாவது பிரச்சனை பண்ணா நீயாக சில பிரச்சனைகளை பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால எனக்கு கோபம் வரும், ஏதாவது திட்டுவேன், பிடிப்பேன். சரிங்க, இந்த வீடியோ உனக்கு நாளைக்கு நீ பார்த்தீங்கன்னா மனசு இறங்கி வந்து குடும்பம் நடத்துறதுக்கு பாரு. சரியா? இனிமேல் ஃபர்தர் ஏதாவது நடக்காமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? வச்சுருட்டா? உன் மேலே உயிரை வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உயிரே வச்சுருக்கிறேன் என்ற உயிர் வைக்கிறது நீ ஒரு மதிப்பு கொடுத்தா, நீ இந்த வீடியோ பார்த்தோன்னே வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். நீ விட்டு போட்டாலும் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். ஒரு இத்துச்சோண்ட ஆளை வந்து 1.5 நாள் அவருடைய மரணம் தழுவச்சுன்னு வச்சுக்குவா, இதெல்லாம் பாவம் இல்லையா? சொல்லு பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் மேலே உயர்வே வச்சுருக்காரு. இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்கிற லெவலுக்கு வச்சுருப்பார். எதை பேசியிருப்பார், பிடிச்சிருப்பார்.
இனிமேலெல்லாம் ஃபர்தராக நடக்காமல் பார்த்துக்கலாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். சரியா? அ அன்பே அப்படிங்கிறேன் நான். அ சரி, நீ எல்லாம் ஒரு ஒரு புதுசா இருப்போமே. அ வச்சிரட்டா? பாய். ஓகே.